பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் ஒரு சிறுகதை. ஒரு காலத்தில் ஒரு பணக்கார வியாபாரிக்கு 3 மகள்கள் இருந்தனர். இளைய மகள் பேலே என்று அழைக்கப்பட்டாள். அவள் வெளிப்புற அழகுடன் மட்டுமல்லாமல் நல்ல மனமும் புத்திசாலித்தனமும் கொண்டவள். புத்தகங்களை வாசிப்பதில் அவளுக்கு மிகுந்த ஆர்வம். ஆனால் அவளது இரு பெரிய சகோதரிகள் பொறாமை மற்றும் சுயநலத்துடன் இருந்தனர். ஒரு நாள் கடலில் ஏற்பட்ட புயலால் வியாபாரி தனது செல்வத்தை முழுவதும் இழந்தார். அவர்கள் கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டுக்கு மாற்றம் ஆனார்கள். மூத்த மகள்கள் எப்போதும் புலம்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் அழகி மட்டும் உழைப்பாளியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். ஒரு நாள் தனது கப்பல் பாதுகாப்பாக வந்ததாக கேட்ட வியாபாரி மீண்டும் செல்வம் கிடைக்கும் என நம்பி நகரத்துக்கு சென்றார். செல்லும் முன் மகள்களிடம் பரிசு கேட்டார். மூத்தவர்கள் நகை, அழகான உடைகள் கேட்டனர். ஆனால் அழகி மட்டும், எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா மட்டும் போதும் என்றாள். துரதிர்ஷ்டவசமாக வியாபாரி பணம் பெறவில்லை. வீடு திரும்பும் வழியில் அடர்ந்த காட்டில் வழி தவறினார். அங்கு ஒரு அழகிய அரண்மனை தெரிந்தது. உள்ளே ஒளி எரிந்தது. யாரும் இல்லை. ஆனால் மேஜையில் சுவையான உணவு தயாராக இருந்தது. அவர் உண்டு அங்கேயே தூங்கினார். காலையில் புறப்படும் போது அழகிய ரோஜா தோட்டத்தை பார்த்தார். அழகியின் ஆசையை நினைத்து ஒரு ரோஜாவை பறித்தார். திடீரென பயங்கர மிருகம் பீஸ்ட் தோன்றியது. நீ என் உணவை உண்டாய், இப்போது என் ரோஜாவை திருடுகிறாயா? நீ இப்போது இறக்கப் போகிறாய் என்று கர்ஜித்தது. இந்த வியாபாரி மன்னிப்பு கேட்டு தன் மகள் அழகியை பற்றி சொன்னார். மிருகம் சொன்னது, உன் மகளில் ஒருவர் தானாக என்னுடன் வந்து வாழ்ந்தால் மன்னிப்பேன் என்றது. வீட்டுக்கு துக்கத்துடன் திரும்பிய வியாபாரி எல்லாவற்றையும் சொன்னார். மூத்த சகோதரிகள் வர மறுத்தனர். ஆனால் அழகி அமைதியாக, நான் வருகிறேன் அப்பா, எனக்காக ஒரு ரோஜா கேட்டதால் நீங்கள் இறக்கக் கூடாது என்றாள். அழகி அரண்மனைக்கு சென்றாள். முதலில் மிருகத்தை பார்த்து பயந்தாள். ஆனால் மிருகம் அவளிடம் மிகவும் அன்பாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டது. அவளுக்கு அழகான உடைகள், புத்தகங்கள் எல்லாம் கொடுத்தது. ஒவ்வொரு மாலையும் அதே கேள்வியை கேட்டது, அழகி, என்னை திருமணம் செய்து கொள்வாயா? அழகி எப்போதும் மன்னிக்கவும் என்னால் முடியாது என்று சொன்னாள். அழகிக்கு தந்தையை மிகவும் பிடித்திருந்தது. மிருகம் அவளுக்கு ஒரு வாரம் வீட்டுக்கு போக அனுமதி கொடுத்தது. ஆனால் ஒரு வாரத்துக்குள் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தது. திரும்பி வராவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்றது. வீட்டுக்கு வந்த அழகியை தந்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். பொறாமை கொண்ட சகோதரிகள் அவளை ஒரு வாரத்துக்கு மேல் தங்க வைத்து ஏமாற்றினர். 7வது இரவில் அழகிக்கு ஒரு கனவு வந்தது. மிருகம் இறக்கப் போகிறது. அவள் மிகவும் வருத்தப்பட்டு தான் மிருகத்தை நேசிக்கிறோம் என்பதை உணர்ந்தாள். உடனே அரண்மனைக்கு திரும்பினாள். மிருகம் தரையில் பலவீனமாக இறக்கும் நிலையில் கிடந்தது. அழகி அழுது கொண்டே அதை அணைத்து, தயவு செய்து இறக்காதே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். அந்த நொடி பிரகாசமான ஒளி பரவியது. மிருகம் ஒரு அழகான இளவரசனாக மாறினான். அவன் சொன்னான், ஒரு தீய மந்திரவாதினி என்னை சபித்திருந்தாள். என் உள்ளத்தை உண்மையாக நேசிக்கும் ஒரு பெண் வரும் வரை நான் மிருகமாகவே இருக்க வேண்டும் என்று. இறுதியில்